ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வெற்றி ஐஏஎஸ் அகாடமி தென்காசி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டில் பணியிடம் அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? பணி நிறுவனம் நமக்கு எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கொடுத்துட்டாங்க. இதற்கு உண்டான காலிடங்கள் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 241 காலிடங்கள் கொடுத்துருக்காங்க. பதவி என்ன பதவி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் கோர்ட்டில் அசிஸ்டன்ட் ஒர்க்குன்னு சொல்லி பார்த்துட்டாங்க. இதுக்கு நம்மளுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எனி ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். கம்ப்யூட்டரில் நமக்கு ஒரு நிமிஷத்தில் 25 இங்கிலீஷ் வேர்ட்ஸ் நமக்கு வந்து டைப் பண்ண தெரியணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது போக ஜென்ரலாக நமக்கு வந்து கம்ப்யூட்டர் நாலேஜும் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு ஏஜ் லிமிட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 18 இருந்து 30 வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதுக்கு நமக்கு தேர்வு நடவடிக்கையுடைய இடங்கள் எங்கெல்லாம் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் சில மாவட்டங்கள் கொடுத்துருக்காங்க. தேர்வு முறை நமக்கு இது எப்படி அப்ளை பண்ணணும் எப்படி எக்ஸாம் எழுதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எழுத்து தேர்வு முறை அண்ட் தட்டச்சு தேர்வு முறை, அதாவது நமக்கு வந்து டைப்லேயும் எக்ஸாம் வைப்பாங்க. அடுத்து பேசிக் நாலேஜ் வந்து நமக்கு கம்ப்யூட்டரில் இருக்குதா அதையும் செக் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதற்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் என்னைக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 8 நம்ம எப்பவுமே லாஸ்ட் டேட் வரைக்கும் போகக்கூடாது. எப்பவுமே ஃபர்ஸ்ட்டில் அவங்க சொன்னோடனே ஒரு 2 டேஸில் எப்பவுமே அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.